நயினா நாகேந்திரன் பேசியிருக்காரு. இப்ப வந்து நாங்க முருகனை கையில் எடுக்கிறோம், 2026 தேர்தலில் வந்து நாங்க தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா, இங்க வந்து அரசியல் அதிகாரத்தை பெறணும், அதன் மூலமா அவங்க வழக்கமான பார்முலாவான மக்களை பிளவுபடுத்துறது, அதிகாரத்தை பெறுறது, அந்த ஓட்டு வாங்குறது அப்படின்றதுதான். சங்கி கூட்டம் நடத்துற இந்த மாநாட்டுல என்ன செய்ய போறாங்கன்னா, மத துவேஷத்தை பரப்பி அமைதியா இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு ஏதோ ஒரு கலவரத்தை நடத்துறது மூலமா இங்க அரசியல் அதிகாரத்தை பெறலாம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமா இருக்குது. அதாவது சங்கி கூட்டங்கள் நடத்துற இந்த மாநாடு அப்படின்றது மதுரையில ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, அங்க வந்து திருப்பரங்குன்றத்தை அவங்க ஏற்கனவே தொட்டுட்டாங்க. அதுல ஏற்பட்ட தோல்வி வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாதனால இப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்றாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கணும், பொதுமக்களாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, மக்கள் அதிகாரம் சார்பில் இன்று மதுரையில் பாஜக, RSS, இந்து முன்னணி நடத்த இருக்கும் அந்த முருக பக்தர் மாநாட்டை தடை செய்ய வேண்டும், முருக பக்தர்கள் அனைவரும் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக மனு கொடுக்க போயிருந்தோம். 2 நாள் முன்னாடி மனு எடுத்துக்கொண்ட காவல்துறை இன்று காலையில, இன்னைக்கு தான் இந்த போராட்டம் நடத்துறது இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு காலையில தான் வந்து இது அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை செயல்பாடு அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்குது. இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்றாங்க. கோர்ட் அனுமதி பெற்றுதான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க, அதுல இஷ்டப்பட்டவங்க தான் போக போறாங்க, இதுல நீங்க கண்டனம் செய்யறதுக்கோ இல்ல மக்கள் கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கோ, புறக்கணிங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கிறதுக்கோ உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இது சாதாரண ஒரு ஆன்மீக மாநாடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்கும் சொல்ல போறது கிடையாது. இப்போ சமீபத்துல கூட தமிழக அரசே வந்து இப்படி ஒரு மாநாடு நடந்துச்சு, உலக முருக பக்தர்கள் மாநாடுன்னு. அதுக்குள்ள நம்ம எதுவும் செய்யல. ஏன்னா அங்க வந்து எந்த மத துவேஷம் அவங்க பேசல, அப்படி பேசப்படுறதும் கிடையாது. ஆனா இவங்க இந்த சங்கி கூட்டம் நடத்துற இந்த மாநாட்டுல என்ன செய்ய போறாங்கன்னா, மத துவேஷத்தை பரப்பி அதன் மூலமா வந்து மக்களை பிளவுபடுத்தி இங்க அமைதியா இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு ஏதோ ஒரு கலவரத்தை நடத்துறது மூலமா இங்க அரசியல் அதிகாரத்தை பெறலாம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமா இருக்குது. ஏன்னா இதைதான் வந்து நயினா நாகேந்திரன் பேசியிருக்காரு. இப்ப வந்து நாங்க முருகனை கையில் எடுக்கிறோம், 2026 தேர்தலில் வந்து நாங்க தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா, இங்க வந்து அரசியல் அதிகாரத்தை பெறணும், அதன் மூலமா அவங்க வழக்கமான பார்முலாவான மக்களை பிளவுபடுத்துறது, அதன் மூலமா அதிகாரத்தை பெறுறது, அது ஓட்டு வாங்குறது அப்படின்றதுதான். அப்ப இதுக்கு நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்றோம். அந்த வகையில தான் நம்ம மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம், இந்த மாநாட்டை வந்து நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு. ஆனா இதுக்கே வந்துட்டு இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான செயல் அப்படின்றதுதான். இது இந்த அனுமதி மறுக்கிறதன் மூலமா அவங்களுடைய மாநாட்டுக்கு ஆள் சேர்க்கிறதுக்கும், இதன் மூலமா மக்கள் இதுல பிளவு உண்டு கொள்றதுக்கும் சாதகமா தான் போகுமே ஒழிய, இதுல வந்து ஒட்டுமொத்த ஒற்றுமைக்காகவும் மக்களுக்காகவும் இங்க எது கெடுதல் நடக்க போகுது அப்படின்றதுதான். அப்ப காவல்துறையின் இந்த செயல்பாடு அப்படின்றது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இது வந்து இப்படி ஒரு செயல்பாடு வந்து நம்ம கண்டிக்க வேண்டி இருக்குது. ஆனா இதே சமயத்துல பாத்தீங்கன்னா, எங்களுடைய மக்கள் அதிகார அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துது. இன்னும் சில மாவட்டங்கள்ல நடத்தியிருக்கிறாங்க. ஆனா கோவை மாவட்டத்துல மட்டும் இது அனுமதி மறுப்பு அப்படின்றது வந்து முற்றிலும் ஜனநாயக விரோதம். இது வந்து கண்டிப்பா வந்துட்டு காவல்துறை பரிசீலிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த மாநாடு, அதாவது சங்கி கூட்டங்கள் நடத்துற இந்த மாநாடு அப்படின்றது மதுரையில ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, அங்க வந்து திருப்பரங்குன்றத்தை அவங்க ஏற்கனவே தொட்டுட்டாங்க. அதுல ஏற்பட்ட தோல்வி வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாதனால இப்படி ஒரு மாநாட்டை ஏற்பாடு பண்றாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கணும், பொதுமக்களாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதே மதுரையில தான் வந்துட்டு அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து அவங்க ஏலம் விட்டாங்க. அங்கிருந்து அழகர் மலைன்னு சொல்றாங்க. அங்கிருந்த கோயில்கள் என்ன ஆகும்? அப்ப அந்த கோயில் மீட்பதற்கு அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த இந்து முன்னணி இந்த சங்கி கூட்டங்கள் ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னா எதுவும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் ஒரு ஒத்த செங்கல் கூட அங்க இல்லை அப்படின்றதுதான் நிலைமையா இருக்குது. அப்ப இது வந்து மக்களுக்கான கோரிக்கையா இல்லையா? அதே சமயத்துல இப்ப கீழடியில் வந்துட்டு ஆராய்ச்சி நடந்திருக்குது. அதோட ஆராய்ச்சி முடிவுகளை வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு ஏற்க மறுக்குது. அப்ப இது வந்து மக்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? அப்போ இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைக்கு எதுவுமே குரல் கொடுக்காத, எதுக்குமே போராடாத இந்த சங் பரிவார கூட்டம் தான் இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல மக்களை வந்துட்டு திரட்டுறதுக்கும் மக்களை பிளவுபடுத்துறதுக்கான இந்த அரசியலை முன்னெடுக்குது. இப்ப அந்த வகையில தான் வந்து மக்கள் வந்து இது புறக்கணிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். 50 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கடைபிடிப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்குது. ஏன்னா இந்த சங் பரிவார கூட்டம் அப்படின்றத வந்துட்டு எதையுமே மதிக்காத ஒரு கூட்டம் தான். ஏற்கனவே வந்து ஹெச் ராஜாலாம் என்ன பேசியிருக்காரு, ஹைகோர்ட்டாவது மயிராவதெல்லாம் பேசுறாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்க மதிப்பாங்க, கோர்ட்டும் சரி கோர்ட்டும் சரி. ஆனா இந்த போலீஸோட கெடுபிடி அப்படின்றது வந்து நம்மள மாதிரி ஜனநாயகங்களை தான் கெடுபடியா பாக்குறாங்களோ இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சங்கி கூட்டத்தையோ ஒரு
ரவுடி கூட்டத்தையும் அவங்க அப்படி பாக்குறது இல்லை அப்படின்றத நம்ம இங்க அமலப்படுத்த வேண்டி இருக்குது. இந்த மாநாட்டு முழக்கமா அவங்க வச்சிருக்கிறது குன்றம் காக்க கோயிலை காக்க அப்படின்றது. இந்த முழக்கம் எப்போ வச்சிருக்கணும்? அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக அந்த அழகரமலை ஏலம் விடுறப்ப இவங்க வச்சிருக்கணும். ஆனா இப்போ இந்த குன்றம் காக்க கோயிலை காக்க அப்படின்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது திருப்பரங்குன்றத்தை அவங்க குறி வச்சு இந்த முழக்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்றதுதான். அப்ப எங்கேயுமே இவங்களுக்கு பிளவுவாத அரசியல் தான் அவங்க பண்றாங்க அப்படின்றதா இது வெட்ட வெளிச்சமாகுது. ஏன்னா இதுதான் அவங்களுடைய ஒரு ஃபார்முலாவா இருக்குது. கலவரம் நடத்தினா மட்டும்தான் இவங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்றதுதான். இது பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இதே இப்ப கோயிலை காக்க அப்படின்னா, கோயில் அப்படின்றது எல்லா சாதிக்கானதா இருக்குது இல்ல, எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றத இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது போராடி இருக்காங்களா? இந்த முன்னாடி உள்ளிட்ட சங்க பரிவார அமைப்புகள் இது மக்களுக்கான கோரிக்கையா இல்லையா? ஆனா இவங்க திட்டமிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற மதத்து மேல துவேஷத்தை பரப்பி அதன் மூலமா இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த மாநாட்டை எதிர்க்கிறோம். இந்த மாநாட்டுக்கு மக்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு, புறக்கணிங்க அப்படின்னு வேண்டிக்கிறோம். நன்றி.